இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரமேறி செல்லும் போது தன்னை பின்பற்றின தம்முடைய அன்புக்குரிய சீஷர்கள் எல்லாருக்கும் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்க கூட நான் இருப்பேன். இன்றைக்கும் இயேசுவை விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்து அவரை பின்பற்றுகிற நமக்கும் இந்த வாக்கு தத்தம் சொந்தம். அப்ப இதை எப்படி நம்ம உரிமையாக்கி கொள்ளலாம்? எப்படி ஆண்டவர் என் கூடவே இருக்கிறத நான் சொந்தமாக்கி கொள்ளலாம் அப்படின்னா, இதுல ஒரு பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்கள சீஷராக்கணும். இயேசு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளையை பிரதானமா கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை இந்த சீஷர்கள் தவறாமல் செய்தார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க பட்டணத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், கிராமத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். எதிர்ப்புகளை சந்தித்த போதும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்ட போதும் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். பிரயாணங்கள் பண்ணும்போது வந்த ஆபத்துகளிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அன்றைக்கு அறியப்பட்ட அந்த உபத்திரவம் மிக கொடிதானது. நியாய ஸ்தலங்களில் எல்லாம் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அநேகர் பயங்கரமான உபத்திரவங்களை சந்தித்தார்கள். ஆனா அவங்களால தைரியமா அதை எதிர்கொள்ள முடிந்தது. விசுவாசத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு துணிச்சலாயிருந்தார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவர்கள் சற்றும் சளைத்தவர்களா இல்லை. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டார்கள். இயேசுவே தெய்வம் என்பதை நிரூபிக்க அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருந்தார்கள். காரணம் என்னன்னா, உலகமே எதிர்த்து நின்னாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு கான்பிடன்ட் தான். அப்ப சுவிசேஷ பிரபல்யத்துல அவர்கள் ஈடுபட்டு இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள். அப்ப நாமும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். உபதேசங்கள் சத்தியங்களை கேட்டு அதற்கு நம்மை அர்ப்பணித்து சபைகளிலே ஐக்கியம் கொண்டு கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். எப்ப இயேசு வருவார், அவருக்காக காத்திருக்கிறேன், சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை. அவர் வருவதற்கு முன்பு அவர் நம்மை செய்ய சொல்லி இருக்கிற காரியத்தை செய்யணும். அப்ப நம்மால் இயன்ற வரை சுவிசேஷ பணிகளிலே ஈடுபடுவோம். சுவிசேஷத்தை கேள்விப்படாத நபர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க, அவர்களை தேடி செல்வோம். அல்லது நம்மிடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அனுப்புகிற நபர்களை நாம் சந்திக்கும் போது நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்ல பிரயாசப்படுவோம். இயேசு நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அதை சாட்சியாக பகிர்ந்து கொள்வோம். நம்மை சந்திக்கும் அநேகர் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறாங்க, வழி தெரியாதவர்களா இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க, தீர்வு இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வசனத்தின் மூலமாய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது உங்களோடு கூட அவர் இருக்கிறத நீங்க உணர முடியும். ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், கடினமான காலகட்டங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க அனுபவிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறத உறுதியாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நீங்க பெறணும். அதுக்குதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இயேசு இருக்கிறாரு, ஆமா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? என் கூட தான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு உறுதியற்ற ஒரு வார்த்தையை சொல்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. யார் என் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட இயேசு இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பத்தி நான் பயப்பட போறதில்லை. ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறார். இப்படி ஒரு அனுபவத்தை நாம பெறணும்னா கண்டிப்பா இயேசுவை அறிவித்தே ஆக வேண்டும். இது அப்படிப்பட்ட
காலம் இயேசுவை அறிவிப்போம். நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை அனுபவிப்போம். பரலோக தேவனை, உம்மை அறிவிக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை அனுபவிக்கவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.